மாற்றத்தை ஏற்படுத்திய சந்திப்பு. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திரு அவையோடு இணைந்து புனித மேரி மேக்தலினுடைய விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இவர் மேக்தலா நகரிலிருந்து வந்த மேரி என்று அழைக்கப்படுகின்றார். லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 2 முதல் 7 வரை உள்ள இறை சொற்றொடர்களை நாம் சற்று படிக்கின்ற பொழுது, இவருக்குள்ளே 7 தீய ஆவிகள் இருந்தது என்றும், இயேசுவினுடைய சந்திப்பு, இயேசுவினுடைய பார்வை புனித மேரி மேக்தலினுடைய வாழ்வை மாற்றியது என்று இந்த இறை வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அதை போலவே யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 25ஆம் இறை சொற்றொடரிலே, இயேசுவின் சிலுவை அருகில் அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரியும் குளோப்பாவின் மனைவி மேரி மற்றும் மகதலா மேரி ஆகியோர் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த இறை வார்த்தை பகுதி நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி, ஆண்டவர் இயேசுவினுடைய சந்திப்பு மேரி மேக்தலினுடைய வாழ்க்கையிலே மனமாற்றத்தை ஏற்படுத்தியதோடு மட்டும் இல்லாமல், அதன் பிறகு அவர் தன்னுடைய பாவ வாழ்வை விட்டுவிட்டு ஆண்டவருடைய இறை வார்த்தையை தன்னுடைய வாழ்வு முழுவதும் வாழ்வாக்கி இயேசுவோடு பயணித்தார் என்பதை நமக்கு தெளிவாக விளக்குகிறது. அதைத்தான் மீண்டும் மார்க் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 9ஆம் இறை வசனத்திலே, இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு முதலாக மகதலேன் மரியாவுக்கு காட்சி கொடுத்தார் என்பதை நமக்கு விளக்கம் தருகிறது. ஆக அவர் அந்த அளவுக்கு ஆண்டவர் இயேசுவின் மீது பற்று வைத்தவராக, ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய வாழ்வாக்க வேண்டும், அதன் மட்டும் இல்லாமல் அதன் வழியாக பிறருடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது மேரி மேக்தலினுடைய ஒரு உள்ளார்ந்த எண்ணமாக இருந்தது. இன்றைய நற்செய்தியை நாம் சற்று அலசி பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் இயேசு யார் என்னுடைய சகோதரர்கள், யார் என்னுடைய தாய் என்று தன்னுடைய சீடர்களை பார்த்து கேட்கின்றார். ஏனென்றால் ஆண்டவர் இயேசுவை சந்திப்பதற்காக தாயும் அவருடைய சகோதரர்களும் வந்திருந்தார்கள். இயேசு கூறிய வார்த்தை, கடவுளுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றக்கூடியவர்களே என்னுடைய தாயும் என்னுடைய சகோதரர்களும் சகோதரியும் ஆவார். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் பல மனிதர்களை சந்திக்கின்றோம். அன்றாட நம் திருப்பலியிலே கலந்து கொள்கின்றோம், குடும்ப ஜெபமாலை செய்கின்றோம், அன்பியங்களிலே பங்கேற்கின்றோம், பக்த சபை இயக்கங்களிலே நாம் கலந்து கொள்கின்றோம். இந்த நேரத்தில் எல்லாம் நாம் இறை வார்த்தையை வாசிக்கக்கூடியவர்களாக இறை வார்த்தையை கேட்கக்கூடியவராக ஆண்டவர் இயேசுவையும் திருப்பலியிலே நாம் உட்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் இந்த சந்திப்பு எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலேயும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால், ஆண்டவர் இயேசுவினுடைய சந்திப்பு மகதலா மரியாளினுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஆண்டவர் இயேசுவினுடைய சந்திப்பு சக்கேவினுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தியது. இவ்வாறு பல மனிதர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசுவினுடைய சந்திப்பானது பல மாற்றங்களை ஏற்படுத்தி பலருடைய உடல் நோய்கள் குணமாகி, தொழு நோய்கள் குணமாகி, மனநோய்கள் குணமாகி, பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து இறுதியாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து கொண்டார்கள். அவ்வாறே சீடர்களும் ஆண்டவர் இயேசுனுடைய தொடுதலை உணர்ந்து தங்களுடைய எல்லாவிதமான பலவீனத்திலும் இயலாமையிலும் அவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசுவுக்காக தங்களையே மறைசாட்சியாக மறிக்கக்கூட அவர்கள் தங்கள் வாழ்வை முழுவதும் அர்ப்பணித்தார்கள் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசுனுடைய சந்திப்பும் ஆண்டவர் இயேசுனுடைய கருணை நிறைந்த பார்வையும் அன்பு நிறைந்த அரவணைப்பும் அவர்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்றாடம் நாம் சந்திக்கக்கூடிய மனிதர்களிலும், அன்றாடம் நாம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலே
பிறருடைய வாழ்க்கையிலே நாம் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? நம்முடைய குடும்பங்களிலே, நாம் பணி செய்யக்கூடிய இடங்களிலே, சமுதாயத்திலே, இன்னும் நாம் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த மனிதர்களை எல்லாம் சந்திக்கின்றோமோ, நாம் பேசக்கூடிய பேச்சு, நம்முடைய பார்வை, நம்முடைய செயல்பாடுகள் இவை மற்றப்படுத்துகிறது என்று சொன்னால், நாமும் ஆண்டவர் இயேசுவுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.